இயற்கை சக்தியா அன்னை பராசக்தியினுடைய பாடம் அணிந்து புதுக்குட்டி பகுதியிலே குலதெய்வமாக இஷ்டதெய்வமாக காவல் தெய்வமாக இங்கிருந்து அருளாட்சி இருந்து கொண்டிருக்கின்ற பத்திரகாளிக்காக சமய வீரபத்திர பெருமானுடைய திருவடி கடல்களை மனமொழி மெகரினாலே வழங்கிக் கொண்டு இந்த ஆலயத்தினுடைய பிரதமர் குருக்கலையாளர்களே மற்றும் ஆலயத்தினுடைய தர்மகர்த்தா சபையினரே இங்கே இந்த மகோத்சவத்தினுடைய உபயோகாரர்களே பெருமானுடைய இந்த சன்னிதானத்திலே கூடியிருக்கின்ற பெரியவர்களே தாய்மார்களே ஆண்டவர்களே சார்ந்தவர்களே அனைவருக்கும் அடிமையினுடைய பணிவென்றான மனக்கருத்தினை தெரிவித்துக் கொள்வது வீரபத்திர பெருமானுடைய இந்த வருடாந்த மகோத்சவ பெருந்தவர்களால் நாங்கள் ஒவ்வொரு நாட்களும் எங்களுடைய சமய வாழ்வியல் சார்ந்த நடைமுறைகளுக்கு ஊடாக சைவ சிந்தனைகளை சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். இதயம் எங்களுடைய சைவ சமயத்தில் 10ஆம் திருமுறை என்று சொல்லப்படுகிற இந்த திருமந்திரம் என்று சொல்லப்படுகிற தமிழ் மந்திரத்தை தந்தது எங்களது திருமூலம். இன்றைக்கு திருமுறைகளை நாங்கள் 12ஆக தொகுத்து இன்றைக்கு இந்த திருமுறைகளை எல்லாம் நாங்கள் உறுதி வழிபாடு செய்து வருகிறோம். இந்த திருமுறைகளிலே 10ஆம் திருமுறையாக விளங்குவது இந்த திருமந்திரம். இந்த திருமந்திரத்தை இயற்றிய திருமூலருக்கு அங்கே சுந்தரமூர்த்தி நாயனார் திருத்தொண்டர் தொகையிலே பாடுகிறார். அதே போல நம்பியாண்டார் நம்பி திருத்தொண்டர் திருவந்தாரியிலே பாடுகிறார். சேர்க்கிறார்கள் பெரிய புராணத்திலே திருமூலரை பற்றி 27 பாடல்களில் திருமூலருடைய சிறப்புகளை பாடுகிறார். இந்த திருமூலர் ஏன் சிறப்பு பெறுகிறார்? எங்களுடைய சைவ வாழ்வியிலே வழிபாட்டில இந்த திருமந்திரத்தை தமிழ் மந்திரம் என்று நாங்கள் சொல்லி வழிபாடு செய்வோம். 3000 பாடல்களை கொண்டிருப்பது இந்த திருமந்திரம். இந்த திருமந்திரத்தை 10ஆவது திருமுறையிலே தொகுத்தவர் இந்த நம்பியாண்டார் நம்பி. நம்பியாண்டார் நம்பி விநாயகர் பெருமானுடைய அருளினால இந்த திருமுறைகளை எல்லாம் சொல்லி கண்டுபிடித்து தொகுக்கிறபோது திருமூலருடைய பட்டியலையும் அந்த பாடல்களையும் அங்கே எங்களுக்கு தொகுத்து தந்திருக்கிறார். இன்றைக்கு நாங்கள் 12 திருமுறைகள் என்று சொல்லப்படுகிற அந்த திருமுறைகளிலே 10ஆவது திருமுறையாக இந்த திருமந்திர பாடல்கள் விளங்குகிறது. அன்பும் சிவமும் இரண்டென்ற அறிவில அன்பே சிவமாக யாரும் அறிகிறார், அன்பே சிவமாக யாரும் அறிந்ததில் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பார் என்று திருமூலருடைய திருமந்திரம் சொல்லுகிறார். அன்பு வேறு சிவம் வேறு. அன்பு வழியாக இருப்பவன் சிவத்தரம்பு. இந்த பூமியிலே நாங்கள் இந்த உடலை எடுக்கிறோம். இந்த உடலினோடாக இந்த உயிரை ஆதாரமாக கொண்டு இந்த வாழ்வியலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாழ்கிற பொழுது இந்த வாழ்விலே இந்த வயதிலே நாங்கள் அன்புகளுக்கு வழிபாடு செய்கிற அந்த அன்புடைய வடிவமாக அன்பு நெறியாக இருப்பவன் தான் சிவத்தரம்பம். அந்த அன்புடைய நெறியாகத்தான் பக்தியை பார்க்கிறோம். உலகம் மீது கொண்டிருந்த அந்த அன்புடைய அடுத்த நிலை இந்த பக்தி என்று வருகிறது. திருமணம் சொல்வதால் அன்பும் சிவமும் இரண்டென்ற அளவில் இந்த அன்பும் சிவமும் 2 வேறுபடு என்று சொல்பவர்கள் இந்த சைவ வாழ்வியலே இவர்களுடைய அருளை உணராதவர்கள் என்று திருமூலர் சொல்கிறார். இந்த அன்பை வழிபாடு இருக்கிற உடலை அன்பினாலே பக்தியினாலே வழிபாடு செய்வதன் ஊடாக இந்த உடலை பெற்றிருக்கிற நாங்கள் இந்த ஆன்மாவுக்காக உடல் வழிபாடுகளை செய்கின்ற சிறப்புகளை இந்த திருமூல திருமந்திரத்தில் எங்களுக்கு பாடுகிறார். இந்த திருமூலராக எங்களுடைய சைவ சமயத்தில் நாங்கள் சித்தர்கள் என்று சொல்லி வழிபாடு. சித்தர்கள், யோகிகள், நாதிகளுடைய அருள் கைப்பற்றுவது எங்களுடைய வாழ்வியலே ஒரு பெரும் பேராக. எங்களுடைய சைவ சமயத்திலே சித்தர்களை 11 சித்தர்கள் என்று சொல்கிறார். இந்த சித்தர்கள் எல்லாம் 11 சித்தராக அகஸ்திய மாமுனி
சித்தர்கள் நம்ம சொல்லப்படுறது இந்த பாரதம் என்று சொல்லுகிற நூல்களையெல்லாம் நம்மளுக்கு யாத்து தந்திருக்க. இந்த சித்தர்கள் எல்லாம் இயற்கையிலே உரிமையை கண்டவர். இந்த இயற்கையிலேயே தாவரம் செடிகள் இந்த இயற்கை விலங்குகளுக்கு உரிமையை காண்கிறார். அந்த உரிமையை கண்டவர்கள் இந்த மனித சரீரத்தில் இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆன்மா இந்த மனித உடலிலே நோய் உற்பத்தி ஏற்படும். நோய் சாக்காடு முழுமை என்று சொல்லப்படுகிறது. நான்கு ஒரு மனித உடலை எடுத்திருக்கின்றவர்களுடைய வாழ்வியலுக்கு வந்து சேர்ந்தது. நான் இந்த மனித உடலை எடுத்திருக்கிறவர்கள் இந்த உடலிலே வாழ்கிற பொழுது நோய் எங்களை தாக்குகிறது. புலி என்று சொல்லப்படுகிற வறுமை எங்களை தாக்குகிறது. முழுமை எங்களை தாக்குகிறது. மரணம் எங்களை தாக்குகிறது. இந்த மனித உடலை எடுத்திருக்கிற நாங்கள் இந்த வறுமை, நோய், முழுமை, மரணம் இதற்கு நாங்கள் சந்தித்தே ஆகலாம். இந்த உலகிலே வாழ்கிற பொழுது உங்கள் ஆரோக்கியமாக இருப்பதற்காக இந்த இயற்கையோடு இணைந்து வாழ்ந்த சித்தர்கள் இயற்கையில் இருந்து எங்களுக்கு தந்த அந்த பொக்கிஷம் தான் நம்ம வைத்திய முறையாக இருக்கிறார். இந்த திருமூலர்களும் சித்தர்களே முதன்மையாக இருக்கிறார். இந்த சித்தர்கள் அட்டமா சித்திகள் என்று சொல்லப்படுகிற அபிமானவர்கள் இந்த அட்டமா சுத்திகள் கைவிடப்பட்டவர்கள் சித்தர். அவர்கள் இணைத்த நேரத்திலே இணைத்த மாத்திரத்திலே இணைத்த விடயத்தில் அறிந்த சிறப்பிடங்கள் இணைத்த இடத்திலே ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திலே காட்சி கொடுப்பார். அனைத்து செயற்பாடுகளையும் இவர்களுடைய சித்தத்தினாலே உணர்ந்து கொள்பவர்கள் இந்த சித்தர். இந்த சித்தர்கள் ஞானிகள் தேவிகளுடைய அருள்களுடைய வாழ்வியலே இணைப்பது என்பது பொறுப்புகளாக இன்றைக்கு பெரும் தலங்கள் என்று சொல்லப்படுகிற இந்த பிரசித்தி பெற்ற வரலாற்று தலங்களில் எல்லாம் இந்த சித்தர்கள் ஞானிகளுடைய கால்தடம் பதிக்கிறது. அங்கே சித்தர்கள் ஞானிகள் அந்த இளையர்கள் பெற்றவர்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருப்பார். அவர்களுடைய அந்த மண்ணாக அவருடைய பாதம் பட்ட மண்ணாக அந்த புனித பூமியாக அந்த புகழ்பெற்ற ஆலயங்கள் இருக்கிற பொழுது நாங்கள் அந்த ஆலயங்களுக்கு தலயாத்திரை செய்து வழிபாடு செய்வோம். அந்த தலயாத்திரை செய்து வழிபாடு செய்கிற பொழுது அந்த சித்தர்கள் நோடி கோயில்கள் ஞானிகளுடைய அலுவலர்களுக்கு கிடைக்கிறது. அந்த இந்தியாவில் பல தலங்களுக்கு யாத்திரை செய்கிறோம். காசி தலத்திற்கு யாத்திரை செய்வோம். அந்த காசியிலே பிறந்தால் என்று சொல்வதால் அங்கே காசியிலே ஒரு உடல் அங்கே அக்னியோடு சங்கமித்து அந்த தீர்க்கக்கரையிலே கலக்கிற பொழுது அந்த ஆன்மா முத்தியடைகிற அந்த நம்பிக்கை என்பது ஆக்கத்தைக்கு அந்த செயற்பாடு உடல் நடைபெறுகிறது. அங்கே ஒரு நம்பிக்கையாக இந்த தேவிகள் சித்தர்கள் ஞானிகளை நாங்கள் அந்த தலங்களிலே தரிசித்து வழிபாடு செய்வோம். அவர்கள் அடியவர்களோடு அடியவர்களாக அந்த ஆலயத்திலே வாழ்ந்தார்கள். அவருடைய ஆன்மா பக்குவப்பட்டிருக்கு முறையாற்றலினாலே உரை சிந்தனையினாலே புனிதமான புரிமைப்படுத்தப்பட்ட ஆன்மா அவர்களிடத்திலே அவர்களுடைய ஆசி பெறுகிற பொழுது அவருடைய ஆசையினாலே நாங்கள் பக்குவம் அடைகிறோம். இளைஞர்களுடைய ஒரு இலங்கையிலே ஈழத்தின் சித்தர்கள் என்று சொல்லப்படுகிற சித்தர் பரம்பரை இருக்கிறது. இன்றைக்கு யோக சுவாமிகள் என்று சொல்லப்படுகிற சிவயோக சுவாமிகள் இல்லத்திலே வந்துள்ள இலங்கையிலே தோன்றிய ஒரு சித்தராக இருக்கிறார். அவருடைய சித்தராக செல்லப்பா சுவாமிகள் இருக்கிறார். அந்த சித்தர் பரம்பரை என்று உங்களுடைய மண்ணில் இருக்கிறார். இந்த சித்தர் பரம்பரை என்பது திருக்கைலாய மரபிலிருந்து வந்ததாக சொல்லுகிறார். திருக்கைலாயம் சொல்லப்படுவது சிவபெருமான் வீட்டில் இருக்கிறார். இந்த பூமி தாண்டி சிவபெருமான் அங்கே
திருமூலரை பார்க்கிறோம். அந்த திருமூலரை அங்கே 8 சித்தர்கள் அந்த கையெழுத்தையே நந்தியம் பெருமானிடத்தில் உபதேசம் பெற்றது. இந்த நந்தியம் பெருமான் சொல்லப்படுவது கையிலே காதலாக சிவபெரும்பரோடு அங்கே வீட்டியிருக்கிறது. அங்கே சிவபெருமானை தரிசிக்க வேண்டுமானால் அந்த நந்தியம் பெருமானுடைய உத்தரவோடு அனுமதியோடு ஆசியோடு தான் சிவபெருமானை சந்திக்கலாம், சிவபெருமானை தரிசிக்க முடியும். அந்த நந்தியினுடைய அருள் பெறுவது என்பது கூட பெரும்பேராக இருக்கும். அந்த நந்தியம் பெருமானுடைய அனுமதியோடு நிலைக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். அது அதிகமான நந்தி என்று சொல்லப்படாத நந்தியம் பெருமானுடைய அனுமதியோடு அவருடைய ஆசியோடு அருளோடு அங்கே கையிலேயே வழிபாடு செய்யும். இன்றைக்கு பிரவேசம் என்று சொல்லப்படுகிற ஒரு விரதத்தை நாங்கள் அனுஷ்டிக்கிறோம். சிவபெருமான் பொழுது அனுஷ்டிக்கப்படுகிற ஒரு நிகழ்ச்சியுடன் விரதம் இந்த பிரதோஷம். அந்த பிரவேச விரதத்திலே அங்கே நந்தியம் பெருமான் கூடாக நாங்கள் சிவபெருமானை தரிசிக்கிறோம். அங்கே நந்தியினுடைய அருளோடு சிவனுடைய அருள் கிடைக்கிற அந்த விரதம் பிரதோஷ விரதம். இந்த பிரதோஷ விரதம் என்பது அங்கே பிரம்மவிஷ்ணுக்கள் அந்த திருப்பாற்கடலை கடைகிற பொழுது அந்த அமிர்தத்தை பெறுவதற்காக கடைகிற பொழுது அந்த பாம்பு சக்தியின் அஞ்ஞானது தேவர்களையும் அசுரர்களையும் புலர்த்துகிற பொழுது அவர்கள் அந்த நஞ்சை கண்டு ஓடுகிறார்கள். ஓடுகிற பொழுது உறுதியிலே கையிலே கஞ்சமடைகிறார். இந்த பிரதோஷ காலத்தில் நாங்கள் ஆலயத்தை சுற்றி வருகிற பொழுது பழமை போல சுற்றி வருவதில்லை. அங்கே இடைத்தரகர்களுக்காக சிவபெருமானை வழிபாடு செய்வோம். அந்த பிரதோஷ காலத்திலே பழமையான இறைவனை சுற்றி வழிபாடு செய்வோம். ஏனென்றால் இந்த பிரதோஷம் அசுரர்களும் அந்த நஞ்சில் துறைத்துள்ளபோது அந்த நஞ்சிற்கு பயந்து அவர்கள் கண்டவாக்கில் ஓடி அந்த சிவபெருமானுடைய கையிலே தஞ்சமடைகிறது. அங்கே நந்தியம் பெருமானுடைய அருளினாலே சிவபெருமானை காண்கிற பேரு அவர்களுக்கு கிடைக்கிறது. அதன் காரணமாக இந்த பிரதோஷ காலத்தில் நாங்கள் சிவ ஆலயங்களில் வழிபாடு செய்கிற பொழுது சிவபெருமானுடைய அந்த கதிர்குலத்திற்கு முன்பாக நந்தியை அமைத்திருப்பார். சிவபெருமானுடைய வாகனமாக அந்த இடது வாகனம் இருக்கிற இடத்திலே இருக்கிறார் சிவபெருமான். அந்த இடத்திலே இருக்கிற சிவபெருமானுடைய நந்தியாக அந்த ஆலயத்திலே நந்தியம் பெருமானை அமைத்திருப்பார். இன்றைக்கு உலகத்தில் உள்ள ஆலயங்களில் இந்த தஞ்சை பெரு ஆலயத்திலே இருக்கிற அந்த கதிர்குலத்திற்கு முன்பாக இருக்கிற நந்திதான் அந்த உலகத்திலே மிகப்பெரிய நந்தியாகும். அங்கே சிவபெருமானை அந்த நந்தி தரிசித்துக் கொண்டிருக்கிறது. அந்த கதிர்குலத்திற்கு முன்பாக இருக்கிற அந்த நந்தியம் பெருமான் அந்த இறைவனை நோக்கிய வண்ணமாக ஆலயத்திலே அமைத்திருக்கிற சிறப்பை நாங்கள் பார்க்கிறோம். கொடித்தம்பத்திற்கு அடுத்து பரிகுலத்திற்கு அடுத்ததாக இந்த நந்தியை அமைத்திருப்பார். முருகனுடைய ஆலயம் என்றால் அங்கே வாயில் இருக்கும், அம்மனுடைய ஆலயம் என்றால் அங்கே சிங்கத்தை வைத்திருப்பார்கள். பிள்ளையாருடைய ஆலயத்திலே அங்கே எளியிருக்கிறார். சிவனுடைய சன்னிதானத்தில் இந்த நந்தியம் பெருமான் இருக்கிறார். பிரதோஷ காலத்தில் நந்தியினுடைய 2 கொம்புகளுக்காக நாங்கள் சிவபெருமானை தரிசித்தோம். இந்த பிரதோஷ விரதம் என்பது நம்முடைய வாழ்வில் சகல விரதங்களையும் பெற்று தருகிற விரதமாக இருக்கிறது. ஏனென்றால் அங்கு நந்தியம் பெருமானுடைய அருள் கிடைக்கிறது, சிவபெருமானுடைய அருள் கிடைக்கிற சிறப்பு இருக்கிறது. அந்த நந்தியினுடைய அருள் பெற்ற சிவனுடைய அருள் தானாக கிடைக்கும் என்று சொல்கிறார். இந்த பிரதோஷ விரதத்தை முதலிலே ஆரம்பிப்பவர்கள் இந்த சனிக்கிழமையிலே வருகிற பிரதோஷ விரதத்தோடு இந்த பிரதோஷ விரதத்தை ஆரம்பிப்பது சிறப்பாக இருக்கும் என்று சொல்கிறார். இந்த சனி பகவான் நம்முடைய வாழ்வியல் துன்பத்தை கொடுத்துக் கொண்டிருக்கும். இந்த சனி பகவான் யாரையும் விட்டு வைக்க மாட்டார். இந்த சனியுடைய தாக்கம் என்பது நம்முடைய வாழ்வியல் பெரும் துன்பமாக இருக்கிறது. நாங்கள் வேதனை சனியெல்லாம் பார்த்தோம். அந்த காலத்திலே சனியினுடைய தாக்கம் என்பது நம்முடைய வாழ்வியல் பெரும் துன்பத்தை கொடுப்பது இந்த சனி பகவான். இந்த சனி பகவானுடைய தாக்கம் குறைய வேண்டுமானால் அந்த சிவனுடைய அருள் எங்களுக்கு கிடைக்கிறது. பிரதோஷ விரதத்தை நாங்கள் ஆரம்பிக்கிறபோது சனியிலே ஆரம்பித்து ஒவ்வொரு மாதமும் இந்த பிரதோஷ விரதம் கிடைக்கிறது.
அந்த பிரதேச விரதத்தை நாங்கள் அனுஷ்டித்தால் வாழ்வியலே சகல வளங்களையும் பெறுகிறோம் என்றால் நந்தியம் பெருமான் சிவனுடைய அருள் கிடைக்கும். இந்த திருமூல நாயனாரும் சுந்தர நாயனாரும் கையிலே இருக்கிறார். சுந்தரனார் அவர் சிவபெருமானை குருவாக பெற்றவர். நந்தியிடத்திலே இருந்து இந்த வேத ஆகமங்களை எல்லாம் உபதேசமாக பெற்றுக் கொள்வார். அங்கே நந்தியம் பெருமான் சுந்தரனாருக்கு இந்த வேதங்கள் ஆகமங்களை எல்லாம் அங்கே அவருக்கு ஓதி கற்றுக் கொடுத்தார். வேதங்கள் சொல்லப்படுவது இருப்பேதம், தசவேதம், சாமவேதம், அதர்வண வேதம் என்று சொல்லப்படுகிற 4 வேதங்களே. அந்த இருப்பேதத்திலே எதை சொல்லுகிறதா இந்த இயற்கையை தான் கடவுளாக சொல்லுகிறது. இந்த பிரபஞ்சத்திலே இருக்கிற இயற்கை சக்தியை நாங்கள் வேதனாக வழிபாடு செய்வோம். இப்படி செய்யக்கூடிய அடிப்படை தத்துவம் இந்த பஞ்சபூத தத்துவம். இந்த இயற்கையுடைய வழியனாக இருக்கிற இறைவனோடு நாங்கள் வழிபாடு செய்வோம். அந்த இயற்கையை வழிபாடு செய்கிற வழிபாட்டினரையே சொல்வது அது இருக்கு. எங்களுடைய வாழ்வியலை எதனால் எங்களுக்கு குற்றம் ஏற்படுகிறதோ அப்பொழுது நாங்கள் அந்த வேதனை அந்த இறை சக்தியை வழிபாடு செய்கிறோம். இறைவேதத்தினுடைய அடிப்படை இந்த நரங்களை வழிபாடு செய்கிறோம். விருட்சமாக வழிபாடு செய்கிற வழிபாடு. இயற்கையிலே பாம்புடைய வழிபாடு இருக்கிறது. அந்த இயற்கை சக்திகளை எல்லாம் வழிபாடு செய்கிற வழிபாடுகளை இருக்குவதற்குள்ளே சொல்லப்படுகிறது. யசுர்வேதத்திலே அந்த இயற்கையிலே இருக்கிற வேதனைக்கு நாமத்தை உருவத்தை கொடுக்கிறது யசுர்வேதம். அந்த யசுர்வேதத்திலே வேதனைக்குரிய 11 நாமங்களை சொல்கிறது. 108 நாமங்கள், 1008 நாமங்களை வேதனைக்கு சொல்லி வழிபாடு செய்யும். 108 நாமங்கள் வந்து ஸ்ரீ ருத்ரன் சொல்லப்படுகிற இறைவனுடைய 11 நாமங்களை சொல்லி வழிபாடு செய்யும். 1008 நாமங்கள் என்பது அந்த சகஸ்ர நாமம் என்று சொல்லுவோம். அந்த காரியங்களில் இந்த லட்சாட்சணையின் பொழுது இறைவனுடைய அந்த நாமங்களை சொல்லுவோம். 108 நாமங்களை சொல்லி வழிபாடு செய்யும். சங்காபிஷேகம் நடைபெறுகிற போது அந்த 1008 சங்கங்களினாலே சகஸ்ர சங்காபிஷேக நிகழ்வு நடைபெறுகிறார். இறைவனுடைய அனைத்து நாமங்களையும் சொல்லி வழிபாடு செய்த வழிபாட்டை சொல்வது தசுவேதம். இறை வழிபாட்டிலே இவர்களுடைய வடிவத்தை நாமத்தை கொடுத்து நாங்கள் வழிபாடு செய்வோம். இந்த சாமவேதம் சொல்லப்படுவது இறைவனை இசையினாலே வழிபாடு செய்ய வழிபாடு. இந்த இறைவனுக்குரிய மந்திரமாகிய வேத பாசை என்று சொல்லப்படுகிற இந்த சமஸ்கிருத மந்திரம் அங்கே பூசை வழிபாட்டின் பொழுது அங்கே இசையினாலே இறைவனுக்கு அர்ச்சிக்கப்படுகிற நிகழ்வு நடைபெறும். இறைவனை இசையினாலே வழிபாடு செய்கிற வழிபாட்டை சொல்வது சாமவேதம். சிவபெருமான் சாமகான பிரியம் என்று சொல்லப்படுகிறார். இறைவனை நாங்கள் இசையினாலே உருகி வழிபாடு செய்தால் இறைவன் மின்மலர்ந்து அங்கே எங்களுக்கு அருள் கொடுப்பார் என்று சொல்லுகிறது. சாமவேதத்திலே இறைவனை இசையினூடாக வழிபாடு செய்கிற வழிபாட்டை சொல்லுவது. இந்த ஆலய வழிபாட்டிலே இந்த இசை என்பது முக்கியமாக இறைவனுக்குரிய உபசாரங்களில் இறைவனை இசையினாலே அர்ச்சிக்கிற வழிபாடு. இந்த மந்திரங்களை எல்லாம் நாங்கள் அர்ச்சித்து அர்ச்சனை வழிபாடு செய்வோம். இவருடைய நாமங்களை சொல்லி அர்ச்சித்து வழிபாடு செய்வோம். அது இசையினூடாக இந்த சாமவேதம். அதர்வண வேதம் என்பது இந்த மந்திர தந்திரங்களில் நுழைந்த வேதம் அதர்வண வேதம் என்று சொல்லலாம். இந்த மந்திர தந்திரங்களிலே நன்மைக்குரிய மந்திரங்கள் இருக்கிறது, தீமைக்குரிய மந்திரங்கள் இருக்கிறது. இன்றைக்கு பூமியிலே நாங்கள் சொல்ல செழிப்பாக வசதியாக வாழ்வதற்குரிய மந்திரங்கள் இருக்கிறது. எங்களுடைய தொழில் நிறுத்திக்குரிய மந்திரங்கள் இருக்கிறது. விவசாயம் விளைச்சல் சார்ந்த மந்திரங்கள் இருக்கிறது. அதே வேளையில் அழிப்பதற்கு அழிப்பாளர்கள் சொல்வதற்குரிய மந்திரங்கள் இந்த அதர்வண வேதத்திலே இருக்கிறது. இந்த வாழ்வியல் ஒரு தனிமனிதனுடைய வாழ்வியல் சார்ந்த சகல தேவைகளையும் பூர்த்தி செய்கிற மந்திரங்கள். அதே போல தீயமை சார்ந்த மந்திரங்கள் இந்த அதர்வண வேதத்திலே இருக்கு. நாங்கள் சரியான மந்திரங்களை ஒரு வாழ்வியலில் பயன்படுத்தும். இந்த வேதங்கள் 4 வகைப்படுகிறது. சுந்தரநாதர் போல அங்கே நந்தியம் பெருமானிடத்திலே இந்த வேதங்களை கற்றுக்கொள்கிறார். அதே வேளை இந்த ஆகமங்களை கற்றுக்கொள்கிறார். ஆகமங்கள் எதை சொல்லுகிறார்கள்? இந்த பிரபஞ்சத்திலே இருக்கிற வேதனைக்கு நாங்கள் உருவம் கொடுத்து வழிபாடு
முறைப்படி அமைக்கிற முறை, அப்படி அமைக்கப்பட்ட ஆலயத்திலே எப்படி பூசை வழிபாடுகளை செய்ய வேண்டும். நித்திய பூசைகளை செய்வோம், விசேஷங்களை செய்வோம், இந்த மகோத்சவ பெருந்திருவிழாக்களை எல்லாம் செய்கிறோம். இதுதான் ஆகமங்களிலே சொல்லப்படுகிறது. அதே போல இந்த ஆகமத்திலே ஆலயத்தை அமைத்தவர்கள் அந்த ஆலயத்தை பரிபாலனம் செய்வது எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அந்த ஆலயத்திலே அர்ச்சனை செய்பவர்கள் பூசை வழிபாடுகளை செய்வதற்கு எப்படி இருக்க வேண்டும் என்ற விதிகளை எல்லாம் ஆகமத்திலே அந்த இலக்கணமாக சொல்லப்படுகிறது. அந்த ஆகம சாஸ்திர முறைப்படி ஒரு வழிபாட்டை செய்கிற பொழுது அந்த இறை வழிபாட்டினுடைய தன்மை நாங்கள் பெறுகிறோம். அந்த ஆகமம் என்பது முக்கியமாக இருக்கும். அங்கே வேதமோ ஆகமம் மெய்யா வேதநூல் என்று என்னுடைய சமயம் சொல்வது. என்னுடைய சைவத்தினுடைய அடிப்படை வேதமும் ஆகமம் என்று சொல்லுவோம். இன்றைக்கு சைவத்தினுடைய பிரம்மாண்டமும் வேதம். அந்த வேதத்தையும் ஆகமத்தையும் அடிப்படையாக கொண்டுதான் அனைத்து வழிபாடுகளும் செய்யப்படுகிறது. இந்த மூலர் அங்கே கையேந்திரியிலே சிவபெருமானை குழுவாக கொண்டு அந்த நந்தியம்பெருமானிடத்திலே வேத ஆகமங்களை கற்றுத் தருகிறார். அங்கே திருமூலரோடு சேர்ந்து அங்கே 8 பேர் நந்தியம்பெருமானிடத்திலே உபதேசம் பெறுகிறார். பிரம்மதேவருடைய புத்திரர்களாகிய சனகர், சனாதனர், சனந்தனர், சரத்குமார் என்று சொல்லப்படுகிற 4 அவர்களோடு சிவயோக மாமுனிவர், இந்த வியாக்கியமான பரஞ்சலி என்று சொல்லப்படுவர், அதோடு திருமூலர் அங்கு எண்ணர் நந்தியம்பெருமானிடத்திலே அருள்பெறுகிறார். இந்த சிதம்பரத்திலே தில்லை நடராஜ பெருமான் நடனமாடுகிறார். அந்த தில்லை நடராஜ பெருமான் அங்கே வியாக்கியமாக பதஞ்சலி என்று சொல்லப்படுகிற 2 முனிவர்களும் காணும்படியாக திருநடனமாடுகிறார். விநாயகர் ஒருவர் நடராஜ பெருமானுடைய இந்த திருநடனத்திலே ஆதி முதல் நன்னாளிலே பெருமான் தரிசனம் கொடுக்கிறார். அதே போல மார்கழியிலே வருகிற இந்த திருவாரூர் நன்னாளிலே இவர்களுடைய அந்த ஆடல் கோலத்தை பார்க்கிறோம். அதை ஆருக்குறா தரிசனம் என்று சொல்லுவோம். நாங்கள் அந்த திருவெண்காலை காலத்திலே நடராஜ பெருமானுடைய தரிசனம், ஆருக்குறா தரிசனம். அங்கே நடராஜ பெருமான் திருநடனம் ஆடுகிறான். தில்லையிலே ஆடுகிற பெருமான் அங்கே வியாக்கியவாத பதஞ்சலி என்று சொல்லப்படுகிற 2 முனிவர்களுக்காக அங்கே ஆடுகிறார். அங்கே சிவயோக மாமுனிவர், வியாக்கியவாத பதஞ்சலி, அங்கே சுந்தரநாதனாகிய திருமூலர், சனகர், சனாதனர், சனந்தனர், சரத்குமார் என்று சொல்லப்படுகிற 2 நந்தியம்பெருமானிடத்திலே உபதேசம் செய்வோம். என்னுடைய சைவத்திலே அனைத்தும் சிவனுடைய திருவிளையாட சிவனுடைய சித்தத்தினாலே நடைபெறும். இங்கே அருளாளர்கள், சித்தர்கள், ஞானிகள் எல்லாம் இந்த மண்ணிலே மனித உண்மையோடு ஏற்று ஓடுகிறார்கள். அது இறைவன் தன்னுடைய சிந்தனைகளை இந்த மக்களிடத்திலே எடுத்து செல்வதற்காகத்தான் இவற்றை எங்களுக்கு அருள்கிறார். இன்றைக்கு நாயன்மார்களுடைய பேச்சின் மூலம் ஒரு சைவ சமய சிந்தனைகளை இந்த வேதம் ஆகமங்களிலே புராணங்களிலே சொல்லப்படுகிற விடயங்களை சாதாரண மக்கள் அங்கே பயன்படுத்தி அவருடைய ஆன்மா பக்குவம் அடைந்து இறைவனை அடைவதற்காக இறைவன் செய்கிற திருவிளையாடல் தான் இந்த செயற்பாடு. அங்கே இறைவனுடைய சித்தம் இந்த சுந்தரநாதனுடைய செயற்பாட்டில் அங்கே பார்க்கிறோம். சிவபெருமான் என்ன செய்கிறார்? இந்த சுந்தரநாதன் மூலம் இந்த வேத ஆகமங்களை தமிழிலே கொடுப்பதற்காக சிவபெருமான் அங்கே திருவுள்ளம் கொள்வார். அங்கே கையிலே சிவபெருமானுடைய தரிசனத்தை பெற்றவர் இந்த சுந்தரநாதன். அங்கே கையிலே சிவபெருமானுடைய அந்த திருக்கோலத்தை கண்ட சுந்தரநாதன் அவரை பூலகத்திற்கு அனுப்பி இந்த வேத ஆகமங்களை தமிழிலே கொடுக்க வேண்டும் என்ற சிவனுடைய அந்த சித்தத்தினுடைய திருவிளையாடல் அங்கே நடந்தது. அங்கே திருமுறையாகிய சுந்தரநாதரை சிவபெருமான் இந்த அகத்திய மாமுனிவரை காணும்படி அங்கே அனுப்பி வைத்தார். அகத்திய மாமுனிவர் அங்கே புதிய மலையிலே இருக்கிறார். அங்கே தெற்கு திசையாகிய புதிய மலை அகத்திய மாமுனிவர் உரைகின்ற மலை.
சக்தி இந்த மருத்துவத்துக்கு இருக்கிறது. அதே போல இந்த சுந்தரநாதரையும் இந்த பூவுலகத்திலே வேத ஆகமங்களை தமிழிலே பாடுவதற்காக இறைவன் அனுப்புகிறார். சுந்தரநாதரும் ஆசியோடு அகத்திய மாமுனிவரை காண்பதற்காக அங்கே பொதியமலைக்கு வருகிறார். அங்கே வருகிற பொழுது இந்த பூவுலகத்திலே இருக்கிற தலைவரை எல்லாம் தரிசித்துக் கொண்டு திருமூலர் அங்கே ஏழு அருளை பெற்றுக் கொண்டு வருகிறார். அங்கே ஏழுடைய அருளை பெறுவதற்காக இந்த பூவுலகம் நோக்கி வந்த திருமூலருடைய அந்த வாழ்வியலை இவருடைய திருவிளையாட ஆரம்பித்தார். அவர்கள் திருமாவளவர்கள் என்று சொல்லப்படுகிற அந்த ஆண்கள் என்று சொல்லப்படுகிற சிவபெருமானுடைய முக்கியமான தலம். கோயிலுக்கீஸ்வரர் என்று சொல்லப்படுகிற சிவபெருமான் அங்கே விரும்பி உரைக்கிற அற்புதமான தலம். அந்த தலத்திலே சிவபெருமானுக்கு மிக பெரிய ஆலயம் அமைத்திருக்கிறார். இந்த திருமூலர் பூமியை நோக்கி வருகிறார். வருகிறபோது அந்த திருமாவளவர்கள் என்று சொல்லப்படுகிற அந்த தலத்திற்குள்ளே பிரவேசிக்கிறார். பிரவேசிக்கிற பொழுது அதற்கு அடுத்ததாக சாந்தலூர் என்று சொல்லப்படுகிற ஒரு கிராமம் இருக்கிறது. அந்த சாந்தலூர் என்று சொல்லப்படுகிற கிராமத்திலே மூலன் என்று சொல்லப்படுகிற ஒரு நியன் வாழ்ந்து வருகிறார். அந்த மூலன் என்று சொல்லப்படுகிற நியன் ஆடு மேய்த்து இந்த மாடுகள் மேய்க்கிற தொழிலை செய்து வருகிறார். அந்த இடையில் மாடுகள் ஆடுகள் மேய்த்து அந்த இடை தொழிலை அந்த இடையகுலத்திலே பிறந்த மூலன் என்பவர் இந்த தொழிலை செய்து கொண்டு வருகிறார். ஒருவருக்கு அவன் கடமை போல தன்னுடைய மாடுகளையும் ஆடுகளையும் அங்கே மேய்ச்சலுக்காக கொண்டு செல்லுகிறார். கொண்டு செல்லுகிறது அங்கே மூலனுடைய விதி கணக்கு முடிகிறது, வினை முடிகிறது. இந்த பூமியிலே அவர் மாடுகிற காலத்தினுடைய இலை முடிவுகளை போகும். அந்த வினை முடிகிற பொழுது அவருக்கு அங்கே மரணம் சம்பவிக்கிறது. மாடுகளை எல்லாம் அழைத்துக் கொண்டு அங்கே மேய்ச்சலுக்காக சென்ற அந்த மூலம் அவருடைய வினையின் காரணமாக அங்கே மரணமடைந்து போகிறார். இப்போது அந்த மாடுகள் எல்லாம் தன்னுடைய எஜமானாகி தன்னை மீட்பதற்காக கொண்டு வந்த மூலன் அங்கே மரணமடைந்து கிடக்கிறார். அவனை காணாது அவனுடைய அசைவற்கு இந்த பசுக்கள் எல்லாம் ஓலமிட்டு அழகிறார். இந்த பசுக்கள் ஆடுகள் எல்லாம் ஓலமிட்டு அழகிறார். அங்கே மூலன் மரணமடைந்து விட்டால் அவன் அங்கே ஊசியற்கு அந்த இடத்திலே கிடக்கிறார். இந்த 5 ஜீவன்களிடத்திலே இருக்கிற அந்த பாசம் அறிவு என்று தன்னை வழிநடத்துகிற தனக்கு ஒரு நாள் உணவு கொடுப்பதற்காக கொண்டு செல்லுகிற தன்னுடைய எஜமான் இப்பொழுது இழந்து போயிருக்கிறார்கள். வேதனை தாங்காது இந்த பசுக்கள் எல்லாம் அழுது ஓடுகிறது. பசுக்கள் அழுத ஓடம் என்பது அதை பொறுப்பதற்கு பெரும் துன்பம் என்று சொல்லலாம். என்னுடைய செல்வ வாழ்வியல் இந்த பசு என்பது வழிபாட்டிற்குரிய ஒரு செல்வமாக இருக்கும். என்னுடைய செல்வ தமிழருடைய வாழ்வியல் முன்னோருடைய வாழ்வியல் ஒருவரிடத்திலே எத்தனை பசு இருக்கிறதோ அவர்தான் அந்த சமூகத்திலே உயர்ந்த செல்வங்களாக மதிக்கப்பட்ட காலம் இருந்தது. ஆரம்ப காலத்திலே மன்னன் ஒரு நாட்டை படையெடுக்கிற போது முதலிலே அவன் சூறையாடுவது கைப்பற்றுவது இந்த பசு கூட்டங்களை என்று சொல்லலாம். ஆவிலை கவர்கள் என்று சொல்லப்படுகிறது. பசு செல்வத்துக்குரியதாக இருக்கும். அப்போது இந்த பசுவானது இறை வழிபாட்டுக்குரிய அம்சத்துக்குரியதாக இருக்கும். இந்த பசுவிலே அனைத்து தெய்வங்களையும் நாங்கள் தரிசிப்போம். அங்கே தேவர்களுடைய தரிசனம் கிடைக்கிறது. அங்கே இந்திரர்களாகிய 33 தேவர்களுடைய தரிசனம் இந்த பசுமாட்டிலே இருக்கு. பசுவுடைய அனைத்து அங்கங்களிலும் அவர் தெய்வங்கள் ஒழுங்கிருக்கிற சிறப்பு இருக்கிறது. அந்த பசு சிவபெருமானுடைய வழிபாட்டிற்குரிய இறை வழிபாட்டிற்குரிய விடயமாக இந்த பசு இருக்கிறது. நாங்கள் ஒரு வழிபாடாக இருக்கலாம், வாழ்வியல் நடைமுறையாக இருக்கலாம். இந்த பசுவுடைய தரிசனம் பசு வழிபாடு என்பது முக்கியமாக இருக்கும். இன்றைக்கு ஆலயத்திலே இறைவனை எழுந்தருள செய்கிற கும்பாபிஷேக நிகழ்வுகளில் இறைவனை எழுந்தருள செய்கிற பிற்பாடு அங்கே பசுவனுடைய தரிசனம் பசுவுக்குரிய பூசை நடைபெறுகிறது. அதே போல திருமண நிகழ்வுகளில் இதர வாழ்க்கையிலே பொதுகிறவர்கள் முதலிலே பசுவனுடைய தரிசனத்தை காட்டி
அந்த பசு ஏழைக்கு அணுகின்ற முறை அதை கேட்பவர்களுக்கு அந்த கிராமத்திற்கு கூடாது என்று சொல்கிறார். பசுவை நாங்கள் பக்குவமாக வளர்க்க வேண்டும். நம்முடைய சமய வாழ்க்கையில் தமிழருடைய வாழ்க்கையில் இந்த பசுக்களை ஒருவரும் கொல்ல மாட்டார். முறை அம்சமாக இருக்கிற பசுவை கொண்டால் நரகத்திற்கு செல்வார் என்று அங்கே மனிதர்ம சாஸ்திரம் சொல்லுவது. பசுவை தெய்வமாக போட்டி வழிபாடு செய்கிற கோமாதா என்று வழிபாடு செய்ய கோமாதா புலங்காக்கும் என்று சொல்லும். பசு இருந்தால் எங்களுடைய வயிற்று பசி போகிறது. அந்த பசுடைய பாதை இறங்குகிறது. அந்த பசு முக்கியமாக இருக்கிறது. இப்பொழுது சுந்தரனார் அங்கே திருவாரூரில் சொல்லப்படுகிற அந்த ஆடுகளை பெருமானை தரிசித்துவிட்டு வந்து கொண்டிருக்கிறார். வருகிறவர்களுக்கு அவருடைய காதில் இந்த பசுக்கள் அழைத்த சத்தம் கேட்கிறார். அந்த பசுக்கள் அழைத்த சத்தம் கேட்கிறது. அந்த சத்தை நோக்கி விரைந்து செல்லுகிறார். ஏனென்றால் பசுக்கள் துன்பப்படுவதை பொறுக்க முடியாது. அது மிகப்பெரிய துன்பத்தை கொடுக்கும் அல்லவா. இந்த சுந்தரனாரும் பசு உங்களுடைய சத்தம் கேட்கிற திசை நோக்கி ஒழுங்கி செல்கிறார். அங்கே செல்கிறவர்கள் அங்கே பசு கூட்டங்கள் எல்லாம் வேலைக்கு அழைக்கிறது. ஏன் அழைக்கிறது என்று பார்த்தால் அந்த பசுக்களை மீட்டுக் கொண்டு வந்த மூலம் என்று சொல்லப்படுகிற இடையே அங்கே இறந்து போய் விடுகிறார். அங்கே சுந்தரனாக பார்க்கிறார். அந்த இடையை இறந்து போய் விடுகிறார். அந்த இடையினை காணாது இந்த பசுவெல்லாம் வருந்தி அடைகிறது என்று அந்த இடத்தில் கொள்ளுகிறார். அந்த சமுதாயத்தினுடைய நன்மைகளுக்கு என்ன செய்கிறார்? இவர் சித்தர் அல்லவா, யோகி அல்லவா, இவர்களுக்கு இந்த அட்டமா சித்திகள் என்று சொல்லப்படுகிற தன்னுடைய உடலிலிருந்து உயிரை எடுத்து தன்னுடைய உடலுக்குள்ளே புகழ் செய்கிற செயற்பாடு இந்த கூடு விட்டு கூடுபாடு என்று சொல்லுவார்கள். இந்த உடலுக்குள்ளே இருக்கிற உயிரை என்ன உயிருக்குள்ளே புகழ் செய்கிற செயற்பாடு. இப்ப திருமணை பார்க்கிற அந்த சுந்தரமுக்கு நாயை பார்க்கிற அந்த ஊரநாகிலே இரண்டு போய் இருக்கிறார். இப்ப பசுக்கள் எல்லாம் உடலுக்கு அழகல் அல்லவா. இதற்கு ஒரே தீர்வு இந்த இடையன் உயிர் பற்றி எழுந்தால் பசுக்கள் தன்னுடைய அழுகையை நிறுத்தும் என்பதை உணர்ந்து கொள்ளும். ஏனென்றால் அந்த மேய்ச்சலுக்கு ஆகும் அந்த பசுக்கள் அங்கே தங்களுடைய இல்லம் நோக்கி செதறறியாது அதை இடைத்து இடையிலே அந்த பசுக்கள் எல்லாம் தங்கி இருக்கும். இப்போது இடையே நிறுத்து போய் இருக்கிறார். இதை பார்த்த சுந்தரனாக தன்னுடைய உடலிலிருந்து தன்னுடைய உயிரை பிரிக்கிறார். பிரித்து தன்னுடைய உடலை அங்கே ஆளுமை என்று சொல்லப்படுகிற பெருமானுடைய சன்னிதானத்திலே இருக்கிற ஒரு கரத்தடியிலே தன்னுடைய உடலை பக்குவப்படுத்திவிட்டு அந்த உயிரை இப்பொழுது மூலனுடைய உடலுக்குள்ளே புகுத்துகிறார். அப்படி புகுத்துகிற போது அந்த மூளை இப்பொழுது உயிர் பெற்று எழுதுகிறார். எழுந்த மூளை இப்பொழுது அங்கே பசுக்களை பார்க்கிறான். பசுக்கள் எல்லாம் அழுத பசுக்கள் எல்லாம் இப்பொழுது அங்கே ஆனந்தத்தினாலே அவருடைய உச்சிமோருக்கு அங்கே மகிழ்ச்சியில் அந்த பசுக்கள் எல்லாம் குறைத்துக் கொண்டிருக்கிறது. இதை பார்த்த சுந்தரநாதனுக்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. அந்த பசுக்கள் காட்டுகிற வழியிலே அந்த பசுக்கள்
செல்வனை சமாதானப்படுத்துகிறார். அவருடைய மனைவி கவலையோடு இருக்கிறார். நீ அவருடைய இல்லம் சென்று அவருடைய மகனையும் போக்க வேண்டும் என்று சொல்றார். சொல்லுகிற அந்த நூலை என்ன செய்கிறார்? அந்த சுந்தரநாதர் சொல்லுகிறார், இந்த பசுக்கள் அழுதன் காரணமாக உன்னுடைய உடலுடைய உயிரை நான் புகுத்துகிறேன். நான் இந்த நூலனல்ல, நான் கையேந்தியிலிருந்து இங்கே பூலகத்திற்கு வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற பொழுது இந்த அமரர்கள் எல்லாம் சிரிக்கிறார். இது எப்படி சாத்தியமாகிறது? உயிர்பட்டு உயிர் வாழ்வது என்று சொல்லப்படுகிற நிகழ்வு. அங்கே அமரர்கள் எல்லாம் ஏற்க மறைக்கிறார்கள். அந்த நூலனை பார்த்து நகைக்கிறார்கள். உனக்கு ஏதோ பிடிக்கவில்லை என்று அவர் கருதுகிறார். இப்பொழுது அந்த சுந்தரனாக அந்த அமரர் பெருமைகளுக்கு அதை தெரியப்படுத்த வேண்டும். உடனடியாக அங்கே இருந்தது ஆறு உடல் போயிருக்கிறார். உடனே என்ன செய்கிறார்? இப்போது தன்னுடைய உடலில் இருக்கிற உயிரை அந்த ஆட்டுக்குள்ளே செலுத்துகிறார். அந்த ஆடு உயிர் பெற்று எழுதுகிறது. அந்தவர்கள் எல்லாம் கேட்கிறார். மீண்டும் அந்த ஆட்டிலிருந்து தன்னுடைய உயிரை தனக்குள்ளே அந்த உடலுடைய உடலுக்குள்ளே கொண்டு கொண்டு வருகிறார். இப்ப இதை உணர்ந்து கொண்ட அந்தவர்கள் இனி அவருடைய மனைவியிடத்திலே பக்குவமாக செல்கிறார். அவருடைய யோகியினுடைய ஆன்மாவாகிய உன்னுடைய கணவனுடைய உடலுக்குள்ளே புகுந்திருக்கிறது. அவர் நோக்கி எந்த வகையிலும் பயன்பட மாட்டார். அவருடைய உரை சிந்தனையாக ஒரு யோகியினுடைய ஆன்மாவுடைய உடலிலே புகுந்திருக்கிறது. அவர் உரை சித்தமாக ஒரே காரணமாக ஒரு பூலகத்திலே வந்திருக்கிறார். என்னுடைய கணவனை மறந்து வாழ வேண்டும் என்று தலைமையிடத்திலே சொல்லுகிறார். அதை பக்குவமாக ஏற்றுக்கொள்ளுகிறார். தன்னுடைய இல்லம் நோக்கி செல்கிறார். இப்பொழுது அந்த சுந்தரனாக அவருடைய உயிர் அந்த பூலகத்தை உடலுக்குள்ளே இருக்கிறதா? இப்பொழுது அவர் தன்னுடைய உடலை அந்த மரத்தடியிலே மறைத்து வைத்திருந்த சுந்தரநாதருக்கு தன்னுடைய உடலுடைய நினைப்பு வருகிறார். அவர் தான் அந்த உடல் மறைத்து வைக்கப்பட்ட அந்த மரத்தடி நோக்கி அந்த வேதனையிலிருந்து கலைந்த அந்த உடலுடைய உடலுக்குள்ளே இருக்கிற உயிர் சுந்தரநாதனுடைய அந்த இடத்தை நோக்கி அவர் வேகமாக விரைந்து செல்கிறார். விரைந்து செல்கிறது. அங்கே சுந்தரநாதனுடைய உடலை காணவில்லை. அவர் அனைத்து இடங்களிலும் தேடி பார்க்கிறார். இங்கே பத்திரமாக தான் வைத்திருந்த தன்னுடைய உடலை காணவில்லை என்று சுந்தரநாதனுடைய அனைத்து இடங்களிலும் தேடுகிறார். புகைப்படைகிறார். அடைகிறது. மீண்டும் அங்கே யோகனைக்குள்ளே ஆளாகிறார். ஆளாகிற பொழுது உடலுடைய சித்தமாகிய வாக்கு அவருக்குள்ளே உள்ளது. இந்த உடலை வேதன்தான் மறைத்து வைக்கிறார்கள். பூரனாகிய வேதனுடைய உடலுக்குள்ளே இருந்து இந்த பிரபஞ்சத்திலே அனைத்து தலங்களையும் தரிசித்து இந்த பிரபஞ்சத்திலே வாழுகிற இந்த மனித உடலில் இருக்கிற ஜீவ ராசிகளுக்கு இந்த வாழ்வியல வேத ஆகமத்தினுடைய தத்துவத்தை உபதேசிப்பதற்காகத்தான் சுந்தரமான் இந்த திருவிளையாடலை ஆடுகிறான் என்பதை அங்கே சுந்தரநாதர் உணர்ந்து கொள்கிறார். உணர்ந்து கொண்ட சுந்தரநாதர் ஒரு நூலனுடைய உடலோடு அங்கே இருக்கிறார். நூலனுடைய உடல் சாதாரண இளையனுடைய உடல், அந்த சாதாரண வாழ்வியல் வாழ்கிற ஒருவருடைய உடல். ஆசை வாசங்களோடு இந்த உலக இன்பங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒருவருடைய உடல். அவனுடைய உடலுக்குள்ளே இருக்கிற உயிர் அங்கே உடலினால் அங்கே ஆசீர்வாதிக்கப்பட்ட அருள் பெற்று அந்த பக்குவப்பட்ட ஆன்மாவாகிய ஜீவன் இப்பொழுது அவருடைய உடலுக்குள்ளே இருக்கிறார். இந்த உடலினூடாக இந்த ஆன்ம பக்குவத்தினூடாக இந்த பூலகத்திலே வாழ்கிறவர்களுக்கு அந்த வேத ஆகம தத்துவத்தினுடைய பொருட்களை எல்லாம் வைப்பதற்காக இறைவனுடைய திருவிளையாடல் என்பதை அங்கே அந்த சுந்தரனாக உணர்ந்து கொள்கிறார். இப்பொழுது நூலனுடைய உடலோடு இருப்பதனால் அவர் திருநூலர் என்ற நாமத்தோடு பொருத்தப்படுகிறார். இந்த திரு என்பது மங்களத்தை குறிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில்
முழுமையாக இறைவனோடு லயித்திருப்பார்கள். அந்த இறைவனை நீத்து வழிபாடு செய்கிற நிலை, அதை தகவல் சொல்லுவோம். ஐம்புலன்களும் அடங்கி இருக்கிற நிலை. கண்ணினால் எதுவும் தெரியாது, காதனால் எதையும் கேட்க முடியாது. இந்த உடலை யார் தொடுகிற பொழுதும் அந்த தொடுமை எங்களுக்கு தெரியாது. அங்கே அவர்கள் அந்த தியானமாக தவநிலையிலே யோக நிலையிலே இருக்கிற நிலை இருக்கிறது. அது இறைவனுடைய நினைப்பு வாய்க்கப்படுகிற பொழுது, இந்த ஐம்புலன்களும் அடக்குகிற பொழுது அந்த யோக நிலை வாய்க்கப்படும். நேற்றைய தினம் அந்த உள்ளம் பெருங்கோயில் உன்னுடன் வாழை வள்ளல் பிரானாருக்கு வாய்ப்போகிற வாசல் தெள்ளத்தளித்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ளப்புல ஐந்தும் காணா மணிவிளக்கு என்று இந்த திருமூலர் தான் பாடுகிறார்கள். இந்த ஐம்புலன்கள் என்று சொல்லப்படுகிற இந்த ஐம்புலன்களை நாங்கள் அடக்கி ஆளாவிட்டால் அந்த காலங்கள் என்று சொல்லப்படுகிற எந்த முருகன் போல என்னுடைய வாழ்வியலே துன்பத்தை கொடுக்கும் என்கிறார் திருமூல நாயர். இந்த திருமூலர் இப்போது மூலனுடைய உடலுக்குள்ளே இருக்கிற திருமூலர் அப்படியே யோகனிஷ்டைக்குள்ளே ஆழ்ந்து விடுவார். ஆழ்ந்தவர் இந்த யோகனிஷ்டையிலிருந்து எழுவதற்கு அவருக்கு 1 வருடம் எடுக்கிறது சொல்லுகிறார். அவர் அந்த இறை சிந்தனையோடு இறைநிலைப்போடு அந்த யோக நிலைக்குள்ளே ஆளாத திருமூலர் அந்த யோக நிலை தெளிந்து எழுகிற பொழுது ஒரு பாடலை பாடுவார். மீண்டும் இறைவனுடைய சிந்தனையோடு நினைப்போடு அந்த யோக நிலைக்குள்ளே அவர் ஆழ்ந்து விடுவார். அப்பொழுது பாருங்கள், இந்த திருமூலருடைய பாடல் எவ்வளவு சக்தியில் இருக்கிறது, எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது. 1 வருடங்கள் இந்த அன்புலன்களை அடக்கி இறை சிந்தனையோடு இறைநிலைப்போடு இறைவாழ்வியலோடு அந்த வாழுகிற ஒரு தூய்மையான ஆன்மாவினுடைய வாயிலிருந்து வருகிற அந்த வார்த்தைகள் இந்த திருமந்திர பாடல்களாக இருக்கிறது. ஒவ்வொரு வருடம் அந்த யோகத்திலிருந்து எழுதுகிற பொழுது அந்த திருமந்திர பாடல்களை எல்லாம் பாடியிருக்கிறார். 3000 ஆண்டுகள் இந்த பூமியிலே வாழ்ந்து இந்த திருமந்திர பாடல்களை எங்களுக்கு அருளி செய்திருக்கிறார்கள். நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கும் சிவபெருமானுடைய கையேந்தியிலே அவருடைய காட்சியோடு அங்கே அருளே அவர் வீட்டிருப்பதாக அங்கே சொல்லப்படுகிறது. இந்த திருமூலரை ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு பாடல்களை பாடியிருக்கிறார். அந்த வேதனையை வாய்க்கப்பட்டு பாடப்பட்ட பாடல்கள் தான் இந்த திருமூலருடைய திருமந்திர பாடல்களாக இருக்கிறது. அந்த திருமந்திர பாடல்களை நாங்கள் வாழ்வியலே படித்து ஓடுகிற பொழுது அந்த திருமந்திர பாடல்கள் தமிழ் மந்திரங்கள் என்று சொல்லப்படுகிறது. அங்கே திருமூலர் சொல்லுகிறார், என்னை இறைவன் நன்றாக படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு என்று சொல்லுகிறார். இன்றைக்கு திருமூலர் அந்த உடலை இறைவன் சுந்தரனாருடைய உடலை ஏன் இறைவன் படைத்தான் என்றால், அங்கே மூலனுடைய உடலுக்குள்ளே அவருடைய உயிர் புகுந்த பொழுதுதான் அந்த பூலகத்திலே இந்த பூமியிலே வாழுவார். அப்படி வாழுகிற பொழுதுதான் இந்த பூலகத்திலே இருக்கிற தலங்களுக்கெல்லாம் அவர் தரிசனம் செய்வார். இன்றைக்கு நான் நம்முடைய வாழ்வியலே சில தலங்களுக்கு தரிசனம் செய்தால் சில தோஷ காரியங்கள் நீங்குகிறது, பாவ காரியங்கள் நீங்குகிறது என்று சொல்லுகிறார். இந்தியாவில் பல புகழ்பெற்ற தலங்கள் இருக்கிற தலங்களில் நாங்கள் வழிபாடு செய்கிற பொழுது தலத்திலே தரிசிக்கிற பொழுது அனைத்தும் நீங்கள் என்று சொல்றார். இன்னைக்கு பல ஆலயங்கள்ல இந்த சித்தர்களுடைய ஞானிகளுடைய அந்த அருள் பெற்ற தலங்கள் அந்த ஆலயங்கள் அற்புதமாக இருக்கிறது. சமாதி ஆலயங்கள் என்று சொல்லுகிறார். அந்த சித்தர்கள் ஞானிகளுடைய அந்த சமாதி தலத்திலே அமைக்கப்படுகிற ஆலயங்கள் சக்தி மிக்கதாக இருக்கிறது. இந்த திருமூலர் அந்த மூலனுடைய உடலோடு பூலகத்திலே இருக்கிற அனைத்து தலங்களுக்கும் தரிசிக்கிறார். அவர் தரிசிக்கிற பொழுது இந்த சிதம்பரம் என்று சொல்லப்படுகிற விஜயநாத பெருமானுடைய சன்னிதானத்திற்கும் அவர் தரிசனம் செய்கிறார். அங்கே பூலகத்திலே பூமியிலே சிதம்பரம் என்று சொல்லப்படுகிற அந்த சிதம்பரமாக இருக்கிறார். அந்த சிதம்பரத்திலே நடராஜ பெருமான் நடனமாடி கொண்டிருக்கிற அந்த பொன்னம்பலம் என்று சொல்லப்படுகிற அந்த மண்டபம் தங்கத்தினாலான ஓட்டினாலே வேயப்பட்டிருக்கிறது. அந்த நடராஜ பெருமான் நடனமாடுகிற பொன்னம்பலத்தினுடைய அந்த மேல் கூரை புதினாலே ஆக்கப்பட்டிருக்கிறது. 21,600 பொன்னாலான
பொன்னைமலை என்று சொல்லப்படுகிற அற்புதமான தலம். அந்த தலத்திலே நடராஜ பெருமான் என்னிடமும் ஆடிக்கொண்டிருக்கிறார். அந்த தலத்திற்கும் இந்த திருமணங்களை அங்கே தரிசனம் செய்கிறார். அந்த சிவபெருமான் இந்த வியாக்கிரவாத பதஞ்சலி என்று சொல்லப்படுகிற இரண்டு முனிவர்கள் அங்கே காணும்படி என்னிடமாடியிருக்கிறார். அந்த திருநடனம் ஆருத்ரா தரிசனம் என்று பார்ப்போம். திருமூலர் இந்த திருநடராஜ பெருமானை நினைத்து வழிபாடு செய்திருக்கிற அற்புதமான அருளை பெற்ற திருமூலர் ஒவ்வொரு வருடங்களிலும் ஒவ்வொரு பாடல்களை பாடிவிட்டு 1000 பாடல்களை பாடிய திருமூலர் மீளவும் இந்த பூமியில் இருந்து கையை நோக்கி செல்லுகிறார். அப்படி செல்லுகிற போது இந்த திருவாரூர் என்று சொல்லப்படுகிற தலம் இருக்கிறது. கோமுகீஸ்வரர் என்று சொல்லப்படுகிற அற்புதமான தலம். அந்த தலமானது நன்மையுடைய ஆட்சியினால நீண்ட காலம் அந்த ஆலயம் பராமரிப்பிற்கு இருந்ததால் இறை வழிபாடுக்கு இருந்த ஆலயம். அந்த ஆலயத்தினுடைய சிறப்பை பிற்காலத்திலே அறிவிப்பதும் அறிந்து வழிபாடு செய்ய வேண்டும் என்று திருமூலருடைய சிந்தனையிலே தோன்றுகிறது. அந்த திருவாரூரிலே இருக்கிற கோமுகீஸ்வரர் ஆலயத்திலே இவர் அந்த ஒவ்வொரு வருடமும் தியானத்திலிருந்து பாடுவார். தியானத்திலிருந்து எழுந்து பாடுகிற 3000 பாடல்களையும் அந்த கோமுகீஸ்வரர் ஆலயத்திலே இருக்கிற அந்த கொடித்தம்பத்திற்கு கீழே அவர் மறைத்து வைத்துவிட்டு கையை சென்றுள்ளார். திருமூலர் தாம் பாடிய இந்த திருமந்திரத்தை யாரிடத்திலும் ஒப்படைக்கவில்லை. அங்கே இறைவனையே குருவாக கொண்டவர் நம்பியம்பெருமானிடத்தில் இந்த வேத ஆகமங்களை கற்றுக்கொண்ட ஒரு மிகச்சிறந்த வேத சித்தர் மகான். அவர் பாடிய பாடல்களை இந்த பூமியிலே என்று யாரிடமும் அவர் ஒப்படைக்கவில்லை. அந்த கோமுகீஸ்வரர் ஆலயத்திலே இருக்கிற அந்த கொடித்தம்பத்திற்கு கீழே அவர் மறைத்து வைத்துவிட்டு அவர் கையை சென்றுள்ளார். அவருடைய கிறிஸ்துவுக்கு முன் உட்பட்ட காலத்திலே வாழ்ந்தவராக வரலாற்று ஆய்வுகள் சொல்லுகின்ற 5000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலத்திலே இந்த திருமூலர் வாழ்ந்திருக்கிறார். இன்றைக்கு வள்ளுவருடைய ஆண்டு 2500 ஆண்டுகளை நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு வரலாறுகள் உட்பட்ட வரலாறுகளை ஊடாகத்தான் எழுதப்படுகிறது. இந்த திருமூலர் வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்திலே வாழ்ந்தவர். இந்த திருமந்திரத்தை யாரிடமும் கொடுக்கவில்லை. அந்த எம்பெருமானுடைய சன்னிதானத்தை மறைத்து வைத்துவிட்டு அவர் கைலையை நோக்கி சென்றுவிட்டு அங்கே கைலையிலே சிவபெருமானோடு அங்கே இருக்கிற பேரை அவர் பெற்றுக் கொள்கிறார். இப்பொழுது திருமூலரினாலே அருளப்பட்ட இந்த திருமந்திரம் எப்படி சாதாரண மனிதர்களுடைய கையிலே வந்ததென்பதும் அங்கே இறை சித்தமாக இருக்கும். அங்கே சம்பந்தமூர்த்தி நாயனார் என்று சொல்லப்படுகிற அந்த 3 வயதிலே தேவனை நோக்கி அருள் பாடலை பாடியிருக்கிற அற்புத குழந்தை. அதை ஞான குழந்தை என்று சொல்லுவோம். அங்கே உமாதேவியாருடைய ஞான பாலை கொண்டிருக்கிற அந்த குழந்தை சிவசக்தியினுடைய அம்சமாக இருக்கிற அந்த ஞானத்தை பரப்பிய குழந்தை. வாழ்க்கையில் அது சாதாரண பாடல். அந்த ஞானம் அவரிடத்திலே போகிறது. அந்த ஞானம் என்பது இறையருளினாலே கிடைக்கிறது. அந்த சம்பந்தர் பெருமான் ஒடுக்கி வைக்கிற அந்த திருமுறையை பாடுகிற அந்த நரகு அங்கே சுந்தரமூர்த்தி நாயனார் அப்பர் பெருமானோடு தொடர்கிறார். அப்படியே அங்கே நம்பியாண்டார் நம்பி அவற்றை தொகுக்கிறார். சுந்தரமூர்த்தி நாயனார் இந்த நாயன்மாருடைய வரலாறுகளை எல்லாம் திருத்தொண்டர் தொகை என்று சொல்லப்படுகிற பதிகத்திலே பாடுகிறார். இந்த சிவனடியார்களை வழிபாடு செய்கிற
அந்த சம்பந்தருடைய ஆன்மாவை திருடிய கல்வன் சிவபெருமான் அந்த ஆன்மாவை அங்கே பக்குவப்படுத்திய சிவபெருமான், அங்கே உலகிலே இருக்கிற சிவபெருமான், இடவாகனத்திலே இருக்கிற சிவபெருமான். நாங்கள் என்னுடைய வாழ்வியலை ஆன்மா பக்குவம் அடைகிறது, முக்தி அடைகிறது. அங்கே இடவருவராக இவருடைய காட்சி கிடைக்கும் என்று சொல்கிறார். இடவருவத்திலே சிவன் சக்தியோடு காட்சி கொடுக்கிறார். அந்த நாயன்மாருடைய வாழ்வியல் சிவசக்தியாக இடவருவராக காட்சி கொடுக்கிறார். அங்கே சம்பந்தருக்கும் அங்கே விடையேறிய பெருமான் காட்சி கொடுக்கிறார். தூவன் மதிசூடி அங்கே தூய வெளியீட்டை உடல் முழுவதும் பூசியிருக்கிறார். அங்கே சுடலை சாம்பலை உள்ளாக இவர்கள் அடைந்திருக்கிறான் என்று எங்களுடைய புராணங்கள் சொல்லுகிறது. சுடலையிலே திருநடனமானவர்கள் சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த தந்தை உடலான அந்த நீரோடு சங்கமிக்கிற போது அந்த நீட்டிலே இவர்களுடைய அந்த திருநடனம் நடைபெறுகிறது என்று சொல்லுகிறார்கள். இவர்களுடைய திருப்பாதம் அங்கே பதிகிறது. சிவபெருமானுடைய பாதம் அந்த தூய வெளியீடு அணிந்த சிவபெருமான் சம்பந்த குழந்தைகளுடைய உள்ளத்தை தேடிய அந்த சிவபெருமான் அந்த ஆன்மாவை பக்குவப்படுத்திய சம்பந்த குழந்தைகளாக இந்த திருமந்திர பாடலை அவர் வெளிக்கொண்டு வருகிறார். இந்த சம்பந்த குழந்தையும் இறைவனுடைய அருள் பெற்ற குழந்தை ஒவ்வொரு தரமாக சென்று அந்த தரத்தினுடைய சிறப்புகளை எல்லாம் அந்த குழந்தை பாடல். ஏனென்றால் ஒவ்வொரு தரத்தினுடைய சிறப்புகளை பாடுவதன் மூலமாக இந்த அடியவர்கள் மக்கள் இறை வழிபாடு செய்ய வேண்டும் என்று சிந்தனையின் காரணமாக அந்த அருள் செயற்பாடு நடைபெறுகிறது. இந்த சமதம் நாயனார் இந்த திருவாவூர் என்று சொல்லப்படுகிற ஆளுமை என்று சொல்லப்படுகிற பெருமானுடைய சன்னிதானத்திற்குள்ளே போகிறார். அங்கே அடியவர்கள் சொல்ல கேட்டு இந்த சன்னிதானத்திற்குள்ளே போகிறார். ஒரு வெத பகுதியாக யாராலும் வழிபாடு செய்யப்படாத ஒரு பகுதியாக இருக்கிறது. அங்கே அடியவருடைய ஆட்சியினாலே கைப்பற்றப்பட்ட இடம் வழிபாட்டுக்குரிய இடமாக இல்லை. அந்த வனப்பகுதியில் இறைவன் சிவபெருமானுடைய ஆலயம் இருக்கிறது. சுதோமித்து நாயனார் தன்னுடைய ஞான அறிவினாலே அந்த தலத்தை அறிந்து கொள்கிறது. அந்த தலத்திற்குள்ளே அங்கே அடியவர்கள் கூட்டத்தோடு சம்பந்த குழந்தை பிரவேசித்து எம்பெருமானுடைய அந்த தலம் நோக்கி உள்ளுக்குள்ளே பிரவேசிக்கிறார். சம்பந்த குழந்தை பிரவேசிக்கிற போது அவருடைய ஞானத்தினாலே அந்த தமிழ் மனம் அவருடைய வாசனை அங்கே வீசிக்கொண்டிருக்கிறது. இந்த ஆலயத்திற்குள்ளே பெருமதியான பொக்கிஷம் இருக்கிறது. இதை கண்டறிய வேண்டும் என்று அந்த சம்பந்த குழந்தை சொல்லுது. அங்கே சிவபெருமானுடைய மிக பெருமதியான உயர்ந்த பொக்கிஷம் இருக்கிறது. அந்த பொக்கிஷம் இந்த ஆலயத்திலே இருக்கிற அந்த இடத்தை கண்டறிந்து அதை எடுக்க வேண்டும் என்று சம்பந்த குழந்தை அங்கே இருக்கிற அடியவர்களுக்கு சொல்லுது. சம்பந்த பெருமான் இவர்களுடைய அருளை பெறுகிறார். பெறுகிறபொழுது அந்த கொடித்தங்கத்திற்கு கீழே சுந்தரநாராய திருமூலனாலே மறைத்து வைக்கப்பட்ட அந்த திருமந்திர வீடுகளை சுந்தரமூர்த்தி சம்பந்த குழந்தை எடுக்கிறார். அந்த எடுத்த வீடுகளை அங்கே அடியவர்கள் மூலமாக சுந்தரமூர்த்தி சம்பந்த குழந்தை அங்கே பாதுகாக்கிறார். இவைதான் இறைவனுடைய திருவிளையாடலே கையில் இருந்து சுந்தரனாரை பூமிக்கு அனுப்புகிறார். இந்த வேத ஆகமங்களை தமிழிலே கொடுத்தவர். அவர் எழுதிய ஆகம் வேத ஆகம் மந்திரமாகிய பாடல்களை சாதாரண இளைஞர் வாழ்வியலோடு வாழுகிற ஒரு மனிதனுடைய கையில் அவர் கொடுக்கிறது. அங்கே இறைவனுடைய ஞான அருள் பெற்றது ஞான குழந்தைகளுடைய திருத்தலத்தின் ஊடாக எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அந்த திருமந்திர பாடல்கள் முக்கியமாக அங்கே திருமந்திர பாடல்கள் தமிழ் மந்திரம் சொல்லப்படுகிற பாடல்கள் எங்களுடைய இறை வழிபாட்டிற்கு நாங்கள் ஊதி வழிபாடு செய்கிற பாடல்களாக இருக்கிறது. அங்கே திருமூலர் சொல்லுகிறார், உடம்பை வளர்த்தே உயிர் வளர்த்தேன் என்று சொல்லுவார். அந்த உடம்பை வளர்க்கிற வழியை அறிந்து நான் அந்த உயிரை வளர்த்தேன். இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற உயிராகி அந்த ஆன்மாவை நான் வளர்க்க வேண்டுமானால் இந்த உடல் எனக்கு ஆதாரமாக இருக்கும். இந்த உடலை நான் நல்லபடியாக பெரிய பாதுகாத்தான் இந்த உடலுக்குள்ளே இருக்கிற ஆன்மாவுக்கு நல்ல காரியங்களை செய்ய முடியும், நல்ல செயற்பாடுகளை செய்ய முடியும். அந்த உடம்பை வளர்த்தே
அந்த அன்பினுடைய மாறுதல் பக்தியாக வளர்ச்சி பெறுகிறது. அந்த பக்தியின் மூலமாக நாம் இறைவனை வழிபாடு செய்வோம். அந்த அன்பு எங்களுக்கு வாய்க்கப்படுகிற பொழுது உடனே நாங்கள் வேறு அல்ல, எங்களுடைய ஆன்மாவுக்கு உடலுக்குள்ளே இருக்கிற ஆன்மாவும் இறைவனாக அங்கே மாற்றம் பெறுகிறது. அந்த ஜீவனாகிய உயிர் சிவலிங்கமாக மாறுகிறது என்று நேற்று தினம் பார்க்கிறோம். அந்த உள்ளம் பெருங்கோயில் மூன்றப்பாளையும் வள்ளல் பிரானாருக்கு வாய் போகிற வாசல், அந்த வாய் போகிற வாசல் என்று சொல்லப்படும் ஆலயத்திற்கு நாங்கள் பிரவேசிப்பது இந்த கோபுரத்தினால். அந்த வாய் என்பது முக்கியமாக இருக்கும். திருமூலர் முன்னதாக அந்த சிவபெருமான அவருடைய நாவினாக இந்த வேத ஆகம மந்திரங்களை எங்களுக்கு தந்திருக்க அந்த திருமந்திர வழிபாடு என்பது திருமந்திர பாடல்களை நான் ஓதி வழிபாடு செய்த வழிபாடு என்பது முக்கியமாக இருக்கும். அங்கே யாவருக்குமா இறைவனுக்கு ஒரு பட்சிலை என்று சொல்லுவோம். எங்களுடைய வாழ்வில நான் இறைவனை வழிபாடு செய்ய வேண்டுமானால் பொங்கலுக்கு நாங்கள் அன்போடு இறைவனுக்கு ஒரு பச்சிலை உங்களுக்கு வழிபாடு செய்ய. அந்த பச்சிலையிலே திருமூலர் சொல்லுகிறார், 3 இடங்களை சொல்லுகிறார். அறிவு, 2வது துளசி, 3வது பிம்பவிலையை சொல்லுகிறார் அந்த திருமூலர். இந்த 3ம் ஒரு ஆன்மாவை மோட்சமடைய செய்கிற சக்தி இருக்கிறது. ஆன்மாவை மோட்சமடைய செய்கிற அந்த செயற்பாட்டிலே துளசி வைத்து வழிபாடு செய்தார். துளசி என்பது மகாவிஷ்ணுடைய வைகுண்டத்திலே இருக்கிற சக்தி அந்த துளசிக்கு இருக்கிறது. எங்களுடைய இல்லங்களிலே நாங்கள் இந்த துளசியை வழிபாடு செய்கிறோம். அதிகாலையிலே சூரியனை நமஸ்காரம் செய்கிறவர்கள் இந்த துளசிக்கு பூ வைத்து வழிபாடு செய்கிறோம். இந்த துளசியினுடைய வாசனை அந்த மரண எங்களுடைய இல்லங்களிலே தீய சக்திகளை அழிவதாக காக்கிற சக்தி இருக்கிறது. இந்த துளசியை நாங்கள் பக்குவமாக தூய்மையாக வழிபாடு செய்யலாம். இந்த துளசியை வழிபாடு செய்கிறவர்கள் இல்லங்களிலே இந்த துளசி மரத்தை பரவிடக்கூடாது என்று சொல்லுகிறார். நாங்கள் ஏதாவது குற்றம் செய்தால் அந்த மரம் தானாக பட்டுவிடும். அந்த இடத்திலே ஏதாவது தீய சக்திகள், அங்கே எதிரிகளுடைய சக்திகள் அல்லது துர் சக்திகள் வருகிற பொழுது அந்த மரம் தானாக பட்டு விடுகிறது. என்று நாங்கள் அடையாளப்படுத்தலாம். இந்த துளசி என்பது மோட்சத்தை தருகிற ஒரு சக்தி இருக்கிறது. இந்த வழிபாட்டில் அருள் வழிபாடு, துளசி வழிபாடு, இந்த வில்வ வழிபாடு, நாங்கள் ஆலயத்திலே இந்த அர்ச்சனைகளை செய்கிறோம். இலட்சாட்சனை சொல்லப்படுகிற நிகழ்வை செய்கிறோம். இந்த லட்சாட்சனை நிகழ்விலே என்னுடைய நாமங்களை சொல்லி அந்த விபத்தினாலே அர்ச்சிக்கலாம். விபவிலையினாலே இவர்களை அர்ச்சித்து வழிபாடு செய்யலாம். அந்த அழகினாலே, துளசியினாலே, விபத்தினாலே அர்ச்சித்து வழிபாடு செய்ய வழிபாடு எங்களுடைய ஆன்மாக்களை வைத்திருக்கிற பாவங்களை போக்கும் என்பது திருமூலர் சொல்லுது. யாவருக்குமா உறவிற்கு ஒரு கை பச்சிலை, யாவருக்குமா பசுவுக்கு ஒரு வாயுவை, யாவருக்குமா உணவுக்கு ஒரு கைக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுவது. திருமூலர் சொல்லுவதால் நாங்கள் வாழுகிற போது பிறருக்கு தானம் கொடுக்க வேண்டும். உங்களுடைய இல்லங்களில் உங்களுடைய பெரியவர்கள் வெளிப்படுத்துவார். உணவு உண்பதற்கு முன்பாக ஒரு முடி உணவை எடுத்து அந்த உணவிடத்தில் வைப்பார். அப்படி இல்லையானால் அந்த வீட்டிலே இருக்கிற ஏதாவது ஒரு உயிரினத்திற்கு அந்த உணவை வைப்பார். வீட்டிலே நாயாக இருக்கலாம், அது பூனையாக இருக்கலாம், இந்த ஏதோ ஒரு உயிரினத்திற்கு முதலிலே உணவை வைத்து விட்டுத்தான் உன்னுடைய வழக்கம் உன்னுடைய தமிழ் பண்பாட்டிலேயே. ஏனென்றால் என்னுடைய உயிர் அங்கே அந்த உணவை வந்து பகிர்ந்த பின்பு அவர் அந்த உணவை உண்ணுவது என்பது தானம் என்று சொல்லுகிறார். யாவருக்குமா ஒரு கைப்பிடி என்று சொல்லப்படும் உணவு நாங்கள் கொடுக்கிறோம். தானம் கொடுத்து வழிபாடு செய்வோம். நாங்கள் வாழ்க்கையிலே உணவு சமைக்கிற உணவிலே ஒருவருக்கு தானம் கொடுக்க வேண்டும்.
இந்த யாவருக்குமாம் ஒரு கைப்பிடி என்று சொல்லப்படுவது அந்த தானத்தை கொடுத்து வழிபாடு செய்ய வேண்டும் என்பது இந்த திருக்குறளுடைய பாடலாக இருக்கும். யாவருக்குமாம் ஒருவருக்கு ஒரு பட்சியிலே அங்கே யாவருக்குமாம் பசுவுக்கு ஒரு வாய்மை என்று சொல்கிறார். பசுவுக்கு நாங்கள் உணவு கொடுப்பது மிகப்பெரிய உயர்ந்த புண்ணியம் என்று சொல்லுவது. ஒருவர் பசுவை வளர்க்கிறார் என்றால், பசுவை பக்குவமாக வளர்க்கிறார் என்றால் அவருடைய ஆன்மா மோட்சகத்தை அடைகிறது என்று என்னுடைய சமயம் சொல்லுவது. ஒருவருடைய மரணத்திலே தொழில்நுட்ப அந்த விரைவிலே அகால மரணம் அடைகிறது. அந்த ஆன்மா சாந்தி அடைவதற்காக சில ஆலயங்களில் பசுவை தானமாக கொடுப்பார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறை இருக்கிறது. அந்த பசுவை தானமாக கொடுத்து அந்த ஆன்மா பக்குவமடையும், அந்த அமைதியடையும், முக்தியடையும், சாந்தியடையும் என்று சொல்லலாம். இந்த பசு என்பது முக்கியமாக இருக்கிற அந்த பசுவுக்கு நாங்கள் தானம் கொடுத்து வழிபாடு செய்யணும். பசுவை பக்குவமாக செய்யணும். இன்றைக்கு சைவர்களாகிய நாங்கள் பல இடங்களில் இந்த பசுவை கொலை செய்கிறார். இது மிகப்பெரிய பெரிய பாகமாக இருக்கிறது, அம்சமாக கடினமாக இருக்கிறது. அந்த பசு மூலம் தான் திருமூலருடைய திருமந்திரம் நம்மளுடைய பூமிக்கு வந்திருக்கிறது, எங்களுடைய கரங்களிலே வந்து. இந்த பசு என்பது முக்கியமாக இருக்கிறது. பசுவுக்கு வாயுவை கொடுக்க வேண்டும், பசுவுக்கு தானம் கொடுக்க வேண்டும். நம்முடைய தோஷங்கள் நீங்குவதற்காக இந்த கோமாதா வழிபாட்டிலே இந்த அகத்திக்கீரையை பசுவுக்கு தானம் கொடுத்தார். இந்த அகத்திக்கீரையை தானம் கொடுக்கிறவர் இந்த ஆன்மாக்களை பிடித்திருக்கிற பாவ காரியங்கள் எல்லாம் போகும் என்று சொல்லலாம். இன்றைக்கு நம்முடைய உடலுக்குள்ளே இருக்கிற ஆன்மா, அந்த ஆன்மாவை பற்றி உள்ள பாவ காரியங்கள், அந்த புண்ணியங்கள் தான் நம்மளுடைய வாழ்வியல் நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நாங்கள் வாழ்வியல்ல சில துன்பங்களை அனுபவிக்கிறோம் என்றால் அது வினையினுடைய வடிவமாக இருக்கிறது. அந்த வினை முயற்சி நீங்கும் என்று சொல்லுகிறார். அந்த பசுக்குரிய வழிபாடு யாவருக்குமாம் ஒரு வாழ்வை பசுவுக்கு கொடுத்து வழிபாடு செய்வதன் மூலமாக இறைவனுடைய அருளை பெற முடிகிறது. அந்த திருமூலர் சொல்லுகிற செய்தி, திருமந்திரத்தினூடாக சொல்லுகிற செய்தி, இந்த மனித உடலாகிய சரீரம் இருக்கிறது. இந்த சரீரத்திற்குள்ளே இருக்கிற உயிரை வளர்க்க வேண்டும் என்றால், உயிர் கண்ணுக்கு தெரியாத ஒரு சூக்குமமான ஒரு பொருள். அந்த உயிரை நாங்கள் எப்படி வளர்க்க வேண்டும் என்றால், இறை காரியத்தினூடாக, இறை சிந்தனையினூடாக, தான தர்மங்களினூடாக, புண்ணிய செயற்பாட்டினூடாக இந்த உயிரை வளர்த்த, இந்த உயிரை பக்குவமடைய செய்தார். இந்த ஆன்மாவானது இறைவனுடைய திருவடியை அடையும். அந்த சிந்தனையை சொல்வதுதான் திருமூலருடைய அந்த திருமந்திர பாடல். அந்த திருமந்திர பாடலை நாங்கள் ஓதி வழிபாடு செய்ய வேண்டும். அந்த திருமந்திர பாடலை நாங்கள் 3000 பாடல்களை ஒவ்வொரு நாட்கள் ஒவ்வொரு பாடலாக நாங்கள் படித்து ஓடி வழிபாடு செய்தால் கூட அந்த யோகியினுடைய நாவினாலே வந்த பாடல், சம்பந்த குழந்தையுடைய திருக்கரத்தினாலே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பாடல், நம்பியாண்டார் நம்பியினாலே ஒரு வெளியுலகத்திற்கு கொண்டு வரப்பட்ட பாடல். அங்கே மூவருடைய தொடர்ச்சி இருக்கிறது. திருமூலர் அருளி இருக்கிறார், சம்பந்த குழந்தையுடைய கடம்பட்டு இருக்கிறது. அங்கே பொல்லாப்புள்ளியாருடைய அருள் பெற்ற நம்பியாண்டார் நம்பி அதை எங்களுக்கு தந்திருக்கிறார். ஒரு அற்புதமான பதிகம் திருமூலருடைய வாழ்வியல் என்பது அனைத்தையும் சொல்லுகிற வாழ்வியல். திருமூலரை பற்றி நான் நிறைய படைக்கலாம். திருமூலர் ஒருவரின் உடல் கூட்டியலை பற்றி சொல்லுகிறார். ஒருவருடைய வயிற்றிலே ஒரு குழந்தை கருவாகி அங்கே பிறக்கிற வரையான விடயங்களை அங்கே பாடியிருக்கிறார். இந்த வாழ்வியலை வாழுகிற பொழுதை செய்ய வேண்டும் என்று பாடியிருக்கிறார். ஒரு குழந்தை பருவத்திலிருந்து வளர்ச்சி அடைவது வரையான பாடல்களை எல்லாம் பாடியிருக்கிறார். பிற்காலத்திலே பதினெட்டாருடைய பாடல்களுக்கு அடிப்படையாக அமைந்திருப்பது இந்த திருமூலருடைய பாடல். அங்கே அர்த்தமும் வாழ்வு மகத்து மட்டும் மெட்டிய மாத வீடு மட்டும் என்று சொல்லப்படுகிற பாடல். வாழ்வியலை நாங்கள் எதையுமே கொண்டு போவதில்லை. வாழ்வியலே நாங்கள் மரணித்து விட்டால் நாங்கள் எதையும் கொண்டு போகவில்லை. எங்களுடைய மனைவியார் வீட்டு வாசல் வரைக்கும் வருவார். நாங்கள் பெற்றெடுத்த பிள்ளை காடுகளை என்று சொல்லப்படுகிற சுடலைகளை வருகிறது. ஆனால் போகிற பொழுது எதை கொண்டு போகிறோம் என்றால் நாம் செய்த புண்ணியத்தை தான் கொண்டு போகிறோம். இந்த வாழ்வியலை நான் இறைவனுக்கு என்ன செய்கிறோமோ அந்த புண்ணிய காரியத்தை தான் கொண்டு போகிறோம். இந்த வாழ்வியலை வாழுகிற பொழுது அனைத்து உயிர்களுக்கும் எதை செய்வோமோ அந்த நன்மையோடு தீமையை கொண்டு போகிறோம். நாங்கள் போகிற பொழுது தீமையற்று நன்மையோடு போக வேண்டும். அந்த
இந்த 12 திருமுறை பாடல்களை நாங்கள் நம்முடைய வழிபாட்டறையிலே வைத்து பூசித்து வழிபாடு செய்வது என்பது மிகப்பெரிய ஒரு இறை அருளுக்குரியவர்களாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த வேதமோ ஆகமோ இப்பொழுது எங்களுடைய கைகளிலே இல்லை. அதெல்லாம் வடமொழியிலே இருக்கிற தமிழ் மொழி பதிந்து தந்திருக்கிறார்கள். அதனுடைய சார அம்சங்கள் இந்த 12 திருமுறைகளிலே இருக்கிறது. இந்த திருமுறை புத்தகங்களை நாம் நம்முடைய இல்லங்களிலே வைத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு நாட்களும் உங்களுக்கு ஓய்வான நேரங்களை நாங்கள் ஓய்வு வழிபாடு செய்தால் இறைவனுடைய அருளையும் பெறலாம். அந்த சிந்தனையை இந்த வேளையிலே சிந்தித்துக் கொண்டு திருமூலர் சொன்ன வாழ்க்கையிலே நாங்கள் வாழ்வோமாக இருந்தால் எங்களுடைய இறை வழிபாட்டுடைய நோக்கமும் அதான், எங்களுடைய பிறவியின் நோக்கமும் அதான். அனைத்தும் இந்த ஆன்மாவுக்கு செய்வது அந்த சிந்தனையை இந்த வேளையிலே சிந்தித்துக் கொண்டு அனைவருக்கும் பத்திரகாளி தாயார் சமேத வீரபத்ர பெருமானுடைய இருவரும் கடாட்சம் கிடைக்க